ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அசம்பிளிங் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணி ஒரு பெண்டன் எடுத்திருக்கேன், 4 ருத்ராக்ஷ் பீட் எடுத்திருக்கேன், 2 பம்கின் பீட் எடுத்திருக்கேன். இந்த 2 பம்கின் பீட்ஸ்லையும் இடையில அந்த கேப் இருக்குல்ல, அதில் ஒரு கலர் வர மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பிளாக் கார்டு எடுத்திருக்கேன், இந்த சரி த்ரெட் எடுத்திருக்கேன், பிளாக் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த பிளாக் கார்டை எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த பெண்டன்ட்டில் விட்டு சென்டராக பார்த்து நாட் போட்டுக்கலாம். இது ஒரு டெய்லி வியர் செட்டு தான், சிம்பிளான செட்டு. ரெண்டையும் சேர்த்து எந்த இடத்துல நாட் வேணுமோ அந்த இடத்துல டைட்டாக போட்டுக்கலாம். இப்போ இது போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பீட்ஸை கோத்துக்கலாம். அந்த ரெண்டு சைடு ஒயர்லேயும் இப்போ ஒரு ருத்ராக்ஷ் பீட் போடுறேன், ஒரு பம்கின் பீடு. இது எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு ருத்ராக்ஷ் பீட் போட்டு இந்த எண்டில் மறுபடியும் நாட் போட்டுக்கலாம். அந்த 3 பீடு நகராத மாதிரி அந்த எண்டில் ஒரு டைட்டாக நாட் போட்டுக்கிறேன். இதே மாடலில் இந்த சைடும் நம்ம இந்த 3 பீடையும் கோத்துக்கலாம். ஒரு ருத்ராக்ஷ் பீடு, பம்கின் பீட், மறுபடியும் ருத்ராக்ஷ் பீட். ஃபுல்லாக போட்டுட்டு இந்த சைடும் நாட் போட்டுக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து பிடிச்சி சென்டராக பார்த்து இந்த எட்ஜில் நாட் போட்டுக்கலாம். இது அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பாக நான் போடல, லாங்காகவே நமக்கு இருக்கிற மாதிரி போட்டுக்கிறோம். அதனால் ஒரு நாட் மட்டும் போட்டுக்கிறேன். இது அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா இதில் பீட்ஸ் நம்ம கோத்து அதுக்கப்புறமா நாட் போடுவோம். இந்த எட்ஜில் நாட் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டில் நான் பிளாக் கலர் சில்க் த்ரெட்டை சுற்றிக்கிறேன். ஒரு 25-30 டைம்ஸ் சுற்றிக்கலாம். இது இந்த tassel தொங்க விட்டுறதுக்காக இதை பிளாக் சில்க் த்ரெட்டு நான் சுற்றிக்கிறேன். ஒரு 30 டைம்ஸ் இந்த மாதிரி சுற்றிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த நாட்டு தெரியாத மாதிரி இந்த பிளாக் சில்க் த்ரெட் அதை வச்சு நமக்கு கவர் பண்ணிக்கிறோம். இந்த நாட்டு அந்த சில்க் த்ரெட்டுக்கு உள்ளே வந்துடணும். அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இதை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு சரி த்ரெட்டை வச்சு அந்த இடத்துல நம்ம டை பண்ணிக்கலாம். இதில் ஒரு 15 டைம்ஸ் போல் சுற்றிக்கிறேன். ஒரு 15 டைம் போல் இந்த சரி த்ரெட்டை சுற்றிட்டு நாட் போட்டுக்கிறேன். இந்த சரி கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால நமக்கு சாதா க்ளூவில் நிற்காது ரொம்ப நாளைக்கு. அதனால் ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ இதை நாட் போட்டுட்டேன். நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு ஃபெவிக்விக் வச்சுக்கலாம். ஃபெவிக்விக் வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நாம் அந்த நாட் போட்டு முடிச்சிருக்கோம்ல, அதுக்கு மேலேயும் இந்த மாதிரி கொஞ்சம் சரி சுற்றிக்கிறேன். அது ஒரு 10 டைம்ஸ் சுற்றிக்கலாம். ஏன்னா அந்த நாட் உள்ளே போட்டிருக்கோம்ல, அது கொஞ்சம் பீட் மாதிரி நமக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி போட்டுட்டோன்னா 2 சைடு கோல்டு, நடுவில் ஒரு பீடு வர மாதிரி வரும். இதையும் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபெவிக்விக் வச்சுக்கலாம். இப்போ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த tassel அன்ஈவனாக இருக்குல்ல, அதை சேமாக அது இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இது முடிஞ்சிருச்சு. சிம்பிளாக ஒரு டெய்லி வியர் செட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.